நான் எனும் மகந்தை தலைக்கேறாமல், நான் எனும் மகந்தை தலைக்கேறாமல் என்னை காத்தருள வேண்டும் அம்மா நீயே. லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி வ்ளாக். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். நம்ம செங்கல்பட்டில் தசரா போயிட்டுருக்கு. சூப்பரான திருவிழாங்க, 10 நாளைக்கு வேறு லெவல் பயணமாக என்ஜாய் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். தசரா ஆரம்பித்தா அப்படின்னா நவராத்திரி கொலு கண்டிப்பாக எல்லார் வீட்டில் வந்து கொலு வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம செங்கல்பட்டில் மெயினாக நிறைய பேர் வீட்டில் வந்து கொலு வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வழக்கமாக லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம வந்து 2 வீட்டில் மேஜராக கொலு வந்து கவர் பண்ணிகிட்ருப்போம். ஒன்று வந்து மலர் ஆண்டி வீட்டில் கவர் பண்ணுவோம், இன்னொன்று வந்து நம்ம ஓசுரம்மன் கோயில்கிட்ட ஒரு அங்கிள் வீட்டில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி அடிஷ்னலாக நிறைய பேர் வீட்டில் இருந்து இன்வைட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா வீடியோ லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. பார்ட் 1 இந்த வாட்டி நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 1 உங்களுக்காக கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தசராக்கு இன்றைக்கி வரப்போகிறீங்க, ஆல்ரெடி தசரா வந்துருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் டாக்டர் கலைவாணி வாசுதேவன். கோகுலபுரம் செங்கல்பேட்டில் எங்களோட வீடு இருக்குது. இந்த கோகுலபுரத்துலேயே 2வது வீடு எங்கள் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 100 வருடம் பழமை வாய்ந்த வீடு. ஸோ ஆத்தென்டிக்காக வந்து பாரம்பரியமான ஒரு வீடுன்னு சொல்லலாம். எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் வந்து 75 வருஷமாக வந்து இந்த கொலு பொம்மைகளை வச்சு நவராத்திரி அதுவுமா லைக் 3 விதமான அலங்காரங்களுடன் எங்கள் வீட்டில் கொலு வந்து வருஷம் வச்சுருக்கோம். நவராத்திரினாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்து மகாலட்சுமி வடிவமாக வந்து கலச பொம்மையை இங்கே வச்சுருக்கோம். ஸோ 9 நாளும் நம்ம அம்பாவை வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அவங்க எல்லாம் பாவித்து நம்ம கலசத்தை இங்கே நிறுத்தியிருக்கோம். அண்ட் தென் துர்கா வந்து நம்மளுக்கு எப்பவுமே வீரம் வேணும், வெற்றி வேணும் அப்படின்னா துர்காவை பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி லக்ஷ்மி வந்து சகல ஐஸ்வர்யம், லக்ஷ்மி இல்லைன்னா எதுவுமே இல்லை, சகல ஐஸ்வர்யத்தும் கொடுக்குறவங்க வந்து லக்ஷ்மி. அதே மாதிரி சரஸ்வதி, அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி வந்து நம்மளுக்கு கல்வி, அதுவும் நம்மளோட தொழிலில் மற்றும் நம்ம இருக்கிற வேலை பார்க்குற இடங்களில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா சரஸ்வதியை வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம். ஓருயிர்லேருந்து 6 அறிவு வரைக்கும் நம்ம வந்து இங்கே படியில் நிறுத்தியிருக்கோம். சிவன், பார்வதி, பெருமாள், லக்ஷ்மி அவங்களோட அவதாரங்கள் 10 அவதாரங்கள் இங்கே நிறுத்தியிருக்கோம். ஸோ இந்த நவராத்திரிக்கான தாத்பரியம் பார்த்திங்கன்னா துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. நான் சொன்ன மாதிரி 3 நாள்கள் பிரித்து 9 நாள்கள் தசரா கொண்டாடப்படுகிறது. 10வது நாள் வந்து வெற்றியை குறிக்கும் விதமாக விஜயதசமி வந்து கொண்டாடுகிறோம். இது வந்து இந்த கலசம் வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு 100 வருடம் பழமை வாய்ந்த ஒரு பொம்மை ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர், அதே மாதிரி பாண்டுரங்கன், பெருமாள், லக்ஷ்மி, ஹயக்ரீவர் இவங்கெல்லாம் அவதாரம், பெருமாளோட அவதாரங்கள். ராமர், லக்ஷ்மணர், ஹனுமான் அவங்களோட இது. அண்ட் தென் இங்கே முருகர், வள்ளி தெய்வானியோடு இருக்காங்க. அதே மாதிரி குருமார்கள் ராகவேந்திரர், பாபா, வள்ளலார், அதே மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு வடிவம் அஷ்டலக்ஷ்மிகளையும் வந்து இங்கே வந்து நம்ம வந்து நிறுத்தியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே வந்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை. கொலுவுக்கு ஃபஸ்ட்டு இது பெருமை சேர்க்கறது பார்த்திங்கன்னா இந்த மரப்பாச்சி பொம்மை தான். இந்த மரப்பாச்சி பொம்மை 100 வருடம் பழமை வாய்ந்த பொம்மை. ஸோ இதை வந்து பாரம்பரியமாக நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணி இதை வந்து வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம செட்டியார் அம்மா, ஏன்னா நம்ம வந்து விவசாயியை வந்து நம்ம எப்படி பெருமை சேர்க்குறோமோ அதை வந்து விற்கிற ஒரு சமுதாயம் பார்த்திங்கன்னா நம்ம செட்டியார் அம்மா, செட்டியார் அவர்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இயந்திரங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அம்மி, இது வந்து உரல், இது வந்து முரம், இது வந்து அந்த இடிப்பங்கள் இடிக்கல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாது. ஸோ அதெல்லாம் கூட வந்து ஹைலைட் பண்ணுற விதமாக இதை இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறவன் குறத்தி, நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. குறவன் குறத்தி ஒரு சமூகம் இருக்குது. அவங்கள வந்து பெருமை சேர்க்கும் விதமாக அவங்களோட குடும்பத்தை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்படி வந்தீங்கன்னா நம்மளோட கல்யாணம், எல்லார் வீட்லேயும் கல்யாணம்ங்கிறது வந்து
ஒரு சுபிக்ஷம். ஸோ இது வந்து திருக்கழுக்குன்றம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சங்கு பிறக்கிற இடம். ஆக்சுவலி பட்சி வந்து 12 மணிக்கு வந்து அங்கே வந்து சாப்பிட்றதா ஒரு ஐதீகம். ஸோ இப்போ போன வருஷம் வந்து நம்ம சங்கு தீர்த்தத்தில் சங்கு பிறந்தது. ஸோ அதை நிலைநிறுத்தும் வண்ணமாக நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்த்திகை பெண்கள் எப்படி வந்தது, கார்த்திகை பெண்கள் எப்படி வந்திருக்காங்க, எப்படி தலையாட்டி பொம்மை எப்பயுமே இருக்கும், எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்குனாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து பேலன்சிங்காக இருக்கணும். ஸோ என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நல்லபடியாக கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டின்ட்டு எல்லாரையும் பேலன்ஸ்டு லைஃப் லீட் பண்ணுறதுக்கான ஒரு தாற்பயத்தை வந்து இந்த தலையாட்டி பொம்மை நம்மளுக்கு சொல்லுது. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி. லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். ஸ்ரீலக்ஷ்மி இன்று எங்கு லாலியாடினாள், லக்ஷ்மி லாலியாடினாள். ரிஷபாத்ரி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக, ரிஷபாத்ரி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக அபயஹஸ்த அலங்கார அலர் மேலும் மங்கையாக லாலியாடினாள், லக்ஷ்மி லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். ஸ்ரீரங்கபதியில் ஆதிசேஷன் அரவணையில், ஸ்ரீரங்கபதியில் ஆதிசேஷன் அரவணையில் மந்தகாசவதனமோடு ரங்கநாதன் சகிதமாக லாலியாடினாள், லக்ஷ்மி லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள், லக்ஷ்மி லாலியாடினாள். வணக்கம், என்னுடைய பேர் கவிதா. நான் வந்து மஹிந்திரா வேர்ல்ட் ஸ்கூலில் தமிழ் ஹெச்ஓடியாக இருக்கேன். சார் வந்து அப்போலோவில் ஃபார்மசிஸ்டாக இருக்கார். இங்கே வந்து கொலு அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எங்கள் அம்மா வீட்டு பழக்கத்துலேருந்து நான் அப்படியே கொண்டு வந்தது தான் இந்த கொலுன்ற இந்த பழக்கம். அங்கே வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே இந்த கொலு வச்சு பழக்கம் எனக்கு அதே மாதிரி வந்து நம்ம வீட்லேயும் செய்யணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தினால நான் வந்து இங்கே எப்போ நான் வந்து தனியாக நான் வீடு கட்டணும், ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் வீடு கட்டி. அப்போதுலேருந்தே அந்த பழக்கத்தை நான் கொண்டு வரணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ரொம்ப குழந்தையிலேருந்தே வந்து நான் அதை வச்சு பழக்கம் அப்படின்றதுனால அந்த ட்ரெடிஷ்னல் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 10 டேஸ்க்காக ரொம்ப நாளாக காத்திருப்போம், நம்ம எப்போ வந்து இந்த கொலு வைப்போம், எப்போ தசரா வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையாக இருப்போம். அதில் தான் அப்படி தான் ஆரம்பித்தது இந்த கொலு. இதில் வந்து நான் வந்து அட் டைம் இத்தனை பொம்மைங்க வச்சுருக்கேன்னும் போது இது வந்து எல்லாமே வந்து ஒரே நாளில் நான் வாங்கினதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் இப்போ வீடு கட்டி நான் வைக்கணுன்னும் போது அப்போத்துலேருந்தே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, வீட்டு கட்டுறதுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 2 பொம்மையாக அப்படி தான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்த பொம்மைகள் இதெல்லாமே ரொம்ப பார்த்து வாங்கினது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பொம்மைகள்ன்றதை விட இங்கே அதாவது நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஒரு கோயிலில் ஒரு சில சாமிகள், ஒரு தெய்வங்களை மட்டும்தான் நம்ம வந்து வழிபட முடியும். இந்த மாதிரி இந்த 10 நாள் இந்த தசரா டைமில் வந்து ஒருத்தர் வீட்லேயும் இந்த மாதிரி கொலுன்ற பேரில் வந்து எல்லா கடவுளையுமே வந்து ஒரே நாளில் வந்து வழிபடக்கூடிய ஒரு அந்த சந்தர்ப்பம் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து இந்த தசரா டைமில், இந்த நவராத்திரி நேரத்தில் யார் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒருத்தரையும் நாங்கள் வந்து அம்பிகையாக தான் நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்குறதையும் வந்து நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமா நினச்சி ஒரு கடவுளுக்கே, ஒரு தெய்வத்துக்கே நாங்கள் கொடுக்குற மாதிரி நினச்சி தான் ஒரு இதுவும் நாங்கள் டெய்லியுமே வந்து அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து வாங்கிக்கிறவங்களுக்குமே அது வந்து பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு நினச்சி
யாரெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொலு வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வாலண்டரியாகவே நிறைய பேர் வருவாங்க. கூப்பிடலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வருவாங்க. கண்டிப்பாக கூப்பிடுவோம். சில பேர் வந்து நம்ம வந்து மறந்துட்டு இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அதோடைய அந்த தனித்துவம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு தெரியாதுன்னும் போது இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இது வந்து அப்படியே தொடரணும். இதே மாதிரி இன்னும் பெருசாக வைக்கணும்னு எனக்கு ஆசை. கடவுளுடைய புண்ணியத்தில் இன்னும் நான் நிறைய வைக்கணும், நிறைய பெரிய படியெல்லாம் வச்சு வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறினா ரொம்ப நல்லதாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து 5 படி தான் வச்சேன். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ரொம்ப கம்மியான பொம்மை தான், 2 பொம்மை தான் அப்படியே வாங்கி ஒரு பெட்டிக்குள்ளே சேர்த்து வச்சு எடுக்கும் போதே நான் 5 படியில் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் 5 படி தான் எடுத்த உடனே நான் 5 படி தான் வச்சேன். ஆனால் இவ்வளோ பொம்மைங்க இல்லை. நான் வைக்கும்போது மினிமமாக வந்து ஒரு படியில் ஒரு 4-5 பொம்மை அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு பொம்மை 2 பொம்மை அந்த மாதிரி வாங்கி இப்போ வந்து இன்னுமே நிறைய இருக்குது. நாங்கள் வந்து ஒரு சில காரணங்களால இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ண அந்த காரணங்களால் எல்லாத்தையுமே வந்து அந்த நேரத்தில் வைக்க முடியலன்ற ஒரு இதில் வந்து ஒரு 4-5 பாக்ஸில் வந்து பொம்மைங்க எங்களால் வைக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னுமே நல்லா பெருசாக வச்சு வைக்கணுன்ற ஒரு இதில் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம இன்னும் பெருசாக பார்க்கலாம். இது வந்து கோகுலாபுரம் சார். இது கோகுலாபுரம் 2nd Cross ஸ்ட்ரீட்டில் பிள்ளையார் கோயில் அந்த பக்கம் வந்தால் 4வது தெரு. இது 4வது வீட்டில் இருக்குது. வாங்க எல்லோரும் வந்து எங்கள் வீட்டு கொலுவுக்கு வந்து பாருங்கள், எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நீங்களும் மஞ்சள் குங்குமத்தோட ஆசீர்வாதத்தோடு போகலாம். சாமியெல்லாம் பார்த்துட்டு கொலு பார்த்துட்டு போகலாம். என்னோடய பேர் வந்து சத்யமூர்த்தி. நான் வந்து அப்போலோ ஃபார்மசியில் வந்து இன்சார்ஜாக இருக்கேன். எங்கள் வீட்டில் சைட்டில் வந்து இது வந்து பழக்கம் கிடையாது. இவங்களோட விருப்பத்துக்காக வந்து நான் வந்து இதை வந்து அவங்களுக்கு கிட்டேருந்து எல்லா இதுவும் நான் பண்ணித்தரேன். பண்ணத்துக்கு உறுதுணையாக இருக்கேன். அதுதான் பெரிய விஷயம். எதுவும் சொல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முறையுமே வந்து ஒரு வருஷமே பார்த்து என் கூட இருந்து எல்லாமே படி செட் பண்ணுறதுலேருந்து என்னுடைய பசங்களும் சரி என்னுடைய ஹஸ்பண்டும் சரி ரொம்ப உறுதுணையாக இருந்து எல்லா பொம்மைங்கள்லாம் வாங்கி அடுக்கி கொடுக்கறதுலேருந்து அதை பத்திரமா எடுத்து வச்சு அதை பாதுகாத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான். நான் கூட இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணி டெய்லி வந்து பூஜை பண்ணி வர்றவங்களுக்கு வந்து நான் பார்த்துக்கிறது என்னுடைய வேலை. மற்றபடி எடுத்து வைக்கிறது, திரும்ப எடுத்து பத்திரமா அதை எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து இவரும் எங்கள் பசங்களை தான் பண்ணுறாங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முதல்ல நான் இந்த கொலுக்குன்னு சொல்லிட்டு பொம்மைங்க வாங்கும்போது என்ன பொம்மை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 நாய் பொம்மை தான் வாங்கினேன். இந்த 2 நாய் பொம்மை தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொம்மை. இது எனக்கு வந்து இதை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப தத்ரூபமாக எங்கள் வீட்லேயே வந்து அந்த பெட்டு எங்கள் நாய்க்குட்டி உட்காந்துருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறதும் நான் இந்த பொம்மையை தான் எடுத்து வைப்பேன். அதே மாதிரி வந்து எப்பயுமே நான் வந்து கொலுக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பார்க்கும்போது டெய்லி கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து நான் பார்ப்பேன், எல்லா சாமிங்களையும் பார்ப்பேன். அப்போ வந்து அந்த நாய் பொம்மை வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது நான் சொன்னால் பசங்கள்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னம்மா நீ ஏதோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே எனக்கு அது வந்து எனக்கு தோணும் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா, இந்த செட்டியார் பொம்மை, செட்டியம்மான்னு சொல்லுவாங்க. இந்த 2 பொம்மைங்க வந்து எனக்கு ரொம்ப என்ன அப்படியே வந்து ஒரு தம்பதியர் வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி சைஸில் வந்து இந்த பொம்மைங்க வந்து இப்போ பார்க்க முடியுமான்னு தெரியல. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இவர் தான் வந்து வாங்கி கொடுத்தாரு. இந்த சைஸில் இப்போ இந்த மாதிரி பொம்மைங்க வருமானு தெரியல. இது பார்க்கும்போது இன்னுமே நான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா அலங்காரம் பண்ணுவேன். இப்போ எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல. எனக்கு நல்லா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு அழகாக எப்படி வந்து ஒரு வயசான தம்பதியர்கள் எப்படி நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இவர் வந்து செட்டியார் சொல்லுவாங்க, இவங்க வந்து செட்டியம்மான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த செல்வத்தில் வந்து ரொம்ப அதிபதியான ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய இதுலேயும் கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் வந்து செல்வத்திலேயே வந்து அதிகமான ஒரு இதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தொழில் வந்து வியாபாரம், அதாவது இந்த அரிசி அந்த மாதிரி வந்து எல்லாமே வியாபாரத்தில் தான் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இல்லாத வந்து பணமே இல்லை, செல்வமே இல்லைன்னுவாங்க. இவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குன்னுவாங்க. அதனால தான் வந்து எல்லார் வீட்டு கொலுலேயுமே வந்து இந்த மாதிரி செட்டியம்மாவுடைய பொம்மையை வந்து கண்டிப்பாக இருக்கும், பார்க்காம இருக்கவே முடியாது. இது வந்து செல்வத்தினுடைய அறிகுறின்றதுனால
இந்த மாதிரி செட்டியாருடைய பொம்மையை கண்டிப்பாக வைப்பாங்க. இவங்க வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டுக்கு உபயோகமான பொருள் எல்லாமே அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த முதல் படியில் வந்து மனுஷ ரூபத்தில் இருக்கவங்க, அப்புறம் புல் பூண்டுலேருந்து எதெல்லாம் வந்து ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த முதல் படியில் வைப்பாங்க. 2வது படியில் அப்படின்னு பார்க்கும்போது குருமார்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருமார்கள் ராகவேந்திரர், சாய்பாபா, ராமானுஜர் இந்த மாதிரி குருமார்கள் எல்லாம் வைப்பாங்க. இடம் இருக்கிறதுனால அவங்க கூடவே வந்து அஷ்டலக்ஷ்மிகள், அப்புறம் வந்து தசாவதாரம் இது போன்ற சாமியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த மரப்பாச்சி பொம்மை இதுவுமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. இந்த மரப்பாச்சி பொம்மைங்க என்னென்னா இதுக்குன்னே வந்து ஒரு தனி மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை இது வந்து எல்லாருடைய கொலுலையுமே இது இருக்கும். இது வந்து இந்த மரத்துக்குன்னே ஒரு தனி ஒரு மகத்துவம் இருக்குது. இது மருத்துவ குணம் இருக்க ஒரு மரம் கூட சொல்லுவாங்க இந்த மரப்பாச்சி பொம்மையில் செய்யக்கூடிய இந்த மரங்களை. இது வந்து அதாவது ஒரு தம்பதியர் வந்து எப்படி தம்பதியராக தான் இந்த பொம்மையை வைப்பாங்க. கண்டிப்பாக ஒரு கொலுனா இந்த பொம்மைங்க கண்டிப்பாக இருக்கணும்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மையை வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எங்கள் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் செய்வாங்களான்னு தெரியல, ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த சீர்வரிசையோட இந்த பொம்மையும் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொம்மை. இது என்னடா இது மரத்தில் இருக்குது, இதை வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்களே அப்படின்றது கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொம்மைன்றதுனால அதை மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, எங்கள் வீடுங்களில் கொடுப்பாங்க. இதை கொலு வைக்கிறவங்க கண்டிப்பாக இதை கொலுலையும் வைப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து அம்பிகைகளோட எல்லா அவதாரங்களையும் இந்த படியில் வச்சுருக்கேன். இவங்க வந்து கருமாரியம்மன், வாராகி, அன்னபூரணி, பாலாம்பிகா, துர்கா, நாகாத்தம்மன், லக்ஷ்மி தேவி எல்லாரையும் இங்கே வச்சுருக்கேன். அங்கே வந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், இங்கே வந்து நரகாசுரன் வரதம் செய்கிறது, இங்கே அத்திவரதர், காமதேனு, பாண்டுரங்கர், இவங்க வந்து திருப்பார்கடல் விஷ்ணு. அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து ஒரே இடத்துல பார்க்கறதுனால நமக்கு வந்து அந்த 9 நாளுமே வந்து ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும் நமக்கு. எல்லாம் இப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி யார் வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போதும் சரி, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறோமோ, அவங்க வந்து நம்மக்கிட்ட வேண்டிக்கிறாங்களோ, நம்ம அந்த பொம்மைங்களெல்லாம் பொம்மைங்கன்னு நினைக்காம ஒரு கடவுளாக நினச்சி அவங்க வந்து வேண்டும் போது அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்றது கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு கொலுலையுமே வந்து ஒரு தடவை வந்து நான் வந்து கொலு வைக்கும் போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக வேண்டிப்பேன். அந்த வேண்டுதல் வந்து ஒரு வருஷம் இல்லைனா கூட கண்டிப்பாக இன்னொரு வருஷம் எனக்கு கண்டிப்பாக நடக்கும். இது வந்து எனக்கு நிறைய நடந்துருக்கு, அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல. இங்கே வந்து அதே மாதிரி வந்து ஒரு சில பொம்மைகள் வந்து நம்மக்கிட்ட அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து இந்த 2 நாய்க்குட்டி பொம்மை, இது ஏற்கனவே நான் சொன்னது. இன்னொன்று வந்து மீனாட்சி அம்மன் வந்து அப்படியே அவங்க வந்து தத்ரூபமாக அவங்களுடைய கண், அவங்களுடைய அந்த முக பாவனை எல்லாமே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அது எனக்கு ரொம்ப அப்படியே பார்க்கும்போதே எனக்கு எல்லாமே மறந்துடும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதுவுமே அந்த ஒரு நிமிஷம் இல்லாத மாதிரி ஆகிடும் எனக்கு. இதெல்லாம் தான் எங்களுடைய கொலுவில் வந்து நான் ஸ்பெஷலாக நினைக்கிற ஒரு விஷயங்கள். இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப உங்ககிட்ட நன்றியும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றிங்க. செங்கல்பட்டு தசரான்றது வந்து நான் வந்து செங்கல்பட்டில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. செங்கல்பட்டு தசரான்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசரா எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த தசராவில் சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் அப்போல்லாம் வந்து தசராக்காகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசெல்லாம் எங்கள் பெரியவங்ககிட்ட இருந்து சேர்த்து வச்சு அந்த தசரா டைமில் டெய்லிலாம் இப்போல்லாம் டெய்லி போகிறாங்க, டெய்லி நைட்டில் ரைட்லாம் போகிறாங்க. அப்படிலாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் லாஸ்ட் டே தான் போவாங்க. அப்போ தான் எங்களை எல்லாரையும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இந்த பசங்களெல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி நிறைய பசங்க எங்கள் வீட்டில், அவள் எல்லாரையும் வந்து கும்பலாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து அந்த தசரா டைமில் அந்த தசராவில் வாங்கினதுலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான திங்ஸாக இருக்கும் எங்களுக்கு. அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் காமிச்சு அதை வந்து ரொம்ப பெருமையாக காமிப்போம், ஆசைப்படுவோம்.
ஆனால் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து எதுக்காக தசராக்கு போவாங்கன்னா அங்கே வந்து டெய்லியுமே வந்து ஒரு அம்மன் ஊர்வலம் வரும், அம்மன் சிங்காரிச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, அதனால பெரியவங்கெல்லாம் அதை பார்க்க போவாங்க. அப்போல்லாம் நான் யோசிப்பேன், எதுக்காக இதை வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க, இது கடைக்காக தான், இதெல்லாம் வந்து 10 நாள் கடை வைப்பாங்க, அதுதான் எனக்கு தெரியும் சின்ன வயசில். அதுக்கப்புறம் வளர வளர தான் சரி தசரானா வந்து இந்த 10 நாளுக்கு வந்து என்னென்னலாம் அந்த அம்மனுடைய அந்த 10 அவதாரங்களை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது தான் வந்து ஒரு இதுவாக ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் வளர்ந்து அந்த அம்மனையும் நாங்கள் பார்க்குறோம், அந்த அலங்காரம் பண்ணி வந்த அம்மனையும் பார்க்குறோம். தசரா வந்து எல்லா ஊரில் எப்படி இருக்கும் தெரியாது, எங்கள் ஊர் தசரா செங்கல்பட்டு தசரானா இதுதான், இப்படி தான் ஸ்பெஷல், எங்களுக்கு அதுதான் ஸ்பெஷல் அப்படின்றது என்னுடைய கருத்து. வீடு வந்து கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பொம்மையை சேர்த்துருந்தோம். இது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் புது வீட்டிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சோம். அந்த மாதிரி நீங்களும் வந்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீடுக்கு யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு கனவு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். அது என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் எங்களுடைய பூஜை ரூம். இதுக்கு முன்னாடி வந்து தனியாக வேறு வீட்டில் இருக்கும்போது தனியாக இதுக்குன்னே பூஜை ரூம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் பிளேஸ் இது பண்ண வேணும் அப்படின்றதுனால இப்படியே நாங்கள் வந்து பூஜை ரூம் வச்சுட்டோம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெருமாள் தாயாருடைய ஃபோட்டோ தான். இந்த பெருமாள் தாயாருடைய ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் படம் இது. எங்கள் மாமனார் மாமியார் அவங்க பயன்படுத்தின அவங்க வழிபட்ட இந்த பெருமாள் தாயார் ஃபோட்டோ அவங்களுக்கு அப்புறமா எங்களுக்கு இது வந்திருக்கு. இது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறோம், அது பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்டாகவும் நினைக்கிறோம், பெரியவங்களுடைய கிஃப்டாகவும் நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து என்னடா இது இவ்வளோ பெருசாக இடம் அடைச்சிட்ருக்கே அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. இருந்தாலுமே எங்கள் ஹஸ்பண்டும் சரி எங்கள் பசங்களுமே சரி, இல்லை இது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பாக நம்ம இங்கே வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இதை நாங்கள் வச்சுருக்கோம். அவங்களுடைய அருள் எங்களுக்கு எப்பயுமே கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம், அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணுன்றது ஒரு ஆசையாகவும் நாங்கள் நினைக்கிறோம். இதெல்லாமே நாங்கள் டெய்லி வழிபடக்கூடிய விக்கிரகங்கள். இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரும்போது அபிஷேகம் எல்லாமே, பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் எல்லாமே பண்ணுவோம். மற்றபடி டெய்லி விளக்கேற்றி என்னால் என்ன பண்ண முடியுமோ டெய்லி வந்து பால் அந்த மாதிரி பழம் அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுவோம். ஈவினிங்லேயும் கண்டிப்பாக விளக்கேற்றுவோம். காலையில் ஒரு 5:30 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன்னா 5:30 மணிக்கே நான் வந்து குளிச்சுட்டு விளக்கேற்றுற பழக்கம் எனக்கு இருக்குது. அதை இன்னும் நான் தொடர்ந்துட்டு பண்ணிட்டு வரேன். ஈவினிங்லேயும் அந்த மாதிரி வந்து விளக்கேற்றி நாங்கள் வழிபடுவோம். இதுதான் எங்களுடைய சின்ன ஒரு பூஜை அறை. அருள் தர வேண்டும் நீயே, வர வேண்டும் தாயே. அருள் தர வேண்டும் நீயே, அறம் வளர்க்கும் அம்பா பர்வதவார்தினி. அறம் வளர்க்கும் அம்பா பர்வதவார்தினி, திருவையாறுதனில் மேவும் சர்மவார்தினி. வர வேண்டும் தாயே, அருள் தர வேண்டும் நீயே. நான் எனும் மகந்தை தலைக்கேறாமல், நான் எனும் மகந்தை தலைக்கேறாமல் என்னை காத்தருள வேண்டும் அம்மா நீயே. என்னை காத்தருள வேண்டும் அம்மா நீயே. வர வேண்டும் தாயே, அருள் தர வேண்டும் நீயே. ஓம் சீதா கல்யாண வைபோகமே, கௌரி கல்யாண வைபோகமே. ஆடிப்புறத்தில் உதித்த
ஆண்டாளாம் கோதை ஆண்டாளாம் கோதை அணியருடன் ஊஞ்சல் ஆடினாளாம் கோதை லாலி பஞ்சமலர் மீதுரையும் கட்டழகி சீதை சிந்து முக சுந்தரசி ராமர் மகிழு லாலி கல்லையும் பெண்ணாக்கி வைத்த கமல மலர் பாதா கௌசிகனின் கேள்விதனை காத்த பரந்தாமா லாலி